7 பேர் மண்ணுக்குள்ள புதைந்து போய் இருக்காங்க. அதில 2 பேர தவிர்த்து மிச்சம் 5 பேரு குழந்த பசங்களாவே இருக்காங்க. ஒரு குடும்பமே வீட்டோட சேர்த்து மண்ணுக்குள்ள புதைஞ்சு போய் இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பேசப்பட்டு வருது. அதுக்கப்புறம் என்ன பஸ்ஸு, வேனு, கார் எல்லாம் தண்ணியில அடிச்சுட்டு போயின்னு இருக்கு. பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி எங்கன்னே தெரியல. அதை வேற தேடின்னு இருக்காங்க. ஏன்னா பாதி தொங்கிட்டு இருக்கு, பாதி தண்ணியில அடிச்சுன்னு போயின்னு இருக்கு. வெள்ளப்பெருக்கா ஓடிக்கின்னு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைலாம் சென்னையில நடந்தாக்க நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுவே வேற எதனா ஊர்களில் நடந்தால் மட்டும் ஏன் பேச மாட்றாங்க? எல்லா மாவட்டங்களும் ஒன்று தானே, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சென்னையில் எதனா ஒரு பேரையோ வந்து மழை, இடி, மின்னல் இந்த மாதிரி வந்தாக்கா சென்னையில் அவ்வளோ வந்ததா, சென்னையில் இவ்வளோ வந்ததா அப்படின்லாம் பேசுகிறாங்க. இதுவே வேறு எதனா மாவட்டங்களில் நடந்தால் மட்டும் ஏன் அதிகமாக பேச மாட்டாங்க? பேசுகிறாங்க, ஆனால் கொஞ்சம் தான் பேசுகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் தரத்தே கிடையாது. இதுவே சென்னைன்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா ஐயோ என்னவா இப்படி நடந்ததா, அப்படி நடந்ததா அப்படின்னு ஒரு பொருளையே ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 5 சின்ன குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. சென்னை ஓகே பேசுகிறாங்க, பட் இங்கே திருவண்ணாமலை நடந்த விஷயத்த மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது இன்னுமே. ஸோ இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி ஒரு நிலைமை நடந்திருக்கான்னு. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்காத அளவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து வைங்க. மலையோர பகுதிகளெல்லாம், மலைக்கு கீழே இருக்க பகுதிகளெலாம் யாரும் வீடு கட்டி வாழ வேணாம்னு சொல்லணும். ஸோ நம்ம கவர்மெண்ட் அரசு பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான ப்ரெஷர் கொடுத்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பக்கத்து ஊரில் எல்லாம் அருகில் ஒரு நல்ல பிளேஸை அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்காத அளவுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருந்துக்கு. இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக சென்னையை டார்கெட் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தர இம்பார்ட்டன்ட்டை தவிர வேறு எந்த மாவட்டங்களுக்கும் தரது கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7 பேர் இறந்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க நம்ம கவர்மெண்ட் அரசு? ஸோ பணம் மட்டும் கொடுத்துட்டா போதுமா இந்த பிஞ்சு உயிர்களுக்கு? இனிமேல் இந்த ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் அரசு பொறுப்பு எடுத்துக்கணும். இதெல்லாம் நடந்தது ஒரு புயலாலன்னு சொன்னவங்க நம்ப முடியுதா? ரீசெண்டாக இப்போ வந்த புயல் தான், ஃபெங்கல்னு ஒரு புயல் வந்தது. ஆனால் 50 வருஷத்தில் இப்படி ஒரு புயல் வந்ததா யாருமே பார்த்தது இல்லையா? சரித்திரத்தில் இந்த ஒரு புயல் பார்த்தீங்கன்னா பேரை பதிச்சுட்டு விட்டுது. இது சனிக்கிழமை சென்னை டு பாண்டிச்சேரி கரையை கடக்குன்னு சொன்னாங்க. அது கரையை கடக்கிற சமயத்தில் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரழிவு ஏற்பட்டுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐஐடி குழு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி செய்கிறாங்க. இது எப்படி மலைச்சரிவு ஏற்பட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க.